பிதாவாகிய தேவனுக்கு மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மகத்துவமும் புகழும் துதியும் ஆராதனையும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு என்றென்றும் என்றென்றும் புகழும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாள் ஆராதனை நாள். இந்த ஆராதனை நாளில் பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு வரக்கூடிய ஜாதி மத இன பேதமின்றி எங்கெல்லாம் ஆராதனை செய்வார்களோ, ஒருவேளை அழகான கட்டிடத்துக்குள் ஆராதனை செய்யலாம், கிராமப்புறங்கள் எல்லாம் மரத்தடியிலே ஆராதனை செய்கிறார்கள், ஓலை குடிசையிலே ஆராதனை செய்கிறார்கள். இப்படி பல கோடி மக்கள் இப்படி தான் ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் அங்கே என்ன நடக்கிறது? எபேசியர் 1:13 நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இதுதான் நடக்கிறது. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சபையில் ஆராதனை நடக்கிற இடத்துல தான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் இருக்கிற தெருவில் அறிவிக்கலாம், கிராமங்களில் அறிவிக்கலாம், வீடுகளில் அறிவிக்கலாம், யூடியூப்பில் அறிவிக்கலாம், டிவியில் அறிவிக்கலாம். 2 பேர் உங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க அங்கே ஒரு சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகத்துவங்களை அந்த சுவிசேஷத்தை கேட்கும்போது, விசுவாசிகளாகும்போது, ஜாதி மத இன பேதமின்றி எல்லாரும் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறேன், இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சுவிசேஷம் கேட்டால்தான் அவர்கள் விசுவாசிகளாக முடியும். அந்த விசுவாசிகளாகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால், என்ன வாக்குத்தத்தம்? எல்லோர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்ற வாக்குத்தத்தம். அந்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்படுகின்றீர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்த மகனாக, மகளாக, பிதாவுக்கு சொந்த ஜனமாக, நீங்கள் பரலோகத்துக்கு சொந்த நித்திய ராஜ்யத்தின் சொந்த ஜனங்களாக நீங்கள் முத்திரை போடப்படுகின்றீர்கள். உங்களை எந்த பிசாசும் தொட முடியாது, எந்த பாவமும் உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த சோதனையும் உங்களை ஜெயிக்க முடியாது, எந்த ஆணோ எந்த பெண்ணோ உங்கள் இச்சையினால் உங்களை கழுத்து விட முடியாது. பரிசுத்த ஆவியால் நீங்கள் முத்திரை போடப்பட்டு விட்டால் உங்களுக்கு தெளிந்த வெளிச்சத்தையும் புத்தியும் ஞானத்தையும் தேவன் தந்து அசுத்தத்தை வெறுக்கும் உறுதியான இதயத்தை அவர் தருவார். ஆண்டவர் இயேசுவை மகிமைப்படுத்தும் அந்த துதியின் ஜப ஆவியை உங்களுக்கு தருவார். வசனத்தை எப்பொழுதெல்லாம் கேட்போமோ அப்பொழுதெல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியால் முத்திரை போடப்படுகிறோம். வெளியில், தெருக்களில், வீதிகளில், மருத்துவமனையில், சிறைச்சாலையில் கூட இயேசுவின் வசனத்தை பேசும்போது அங்கு பரிசுத்த ஆவி அவர்களை தொடுகிறார். அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் மெய்யான தேவன் ஆண்டவர் இயேசுவே என்று சொல்லி ஆவியானவர் அவர்களை உணர வைப்பார். அவர்கள் இயேசுவை தேடுகிறவர்களாக இருப்பார்கள். குடும்பமே வெறுக்கலாம், ஜாதி ஜனங்களாம் வெறுக்கலாம், ஊரே வெறுக்கலாம், என்னமோ நடக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி அவர்களை தொட்டுவிட்டால் அவர்கள் வெறுக்கிறவர்கள் எல்லாரையும் அசட்டை பண்ணிவிட்டு அவர்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசுவை தேடி மகிமைப்படுத்துவார்கள். இந்த மகிமைதான் சபை ஆராதனைகளில் இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நிறைவேற்றுகிறார். ஆகவே இன்றைக்கு எல்லாவற்றுக்கும் சூழ்நிலையில் நான் சபை ஆராதனைக்கு தவறாமல் பங்கெடுப்பேன். நான் ஆராதிக்கும் போது, வசனத்தை கேட்கும்போது என்னை ஆவியானவர் முத்திரை போடுகிறார். நான் உயிர்த்தெழுவேன், நான் புது பலன் அடைவேன். நான் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறியும் போது ஆவியானவர் என்னை புதுப்பிக்கிறார், உணர வைக்கிறார், விடுவிக்கிறார், என்னை சுகமாக்குகிறார், அபிஷேகிக்கிறார். இயேசுவே கர்த்தாதி கர்த்தர் என்று மகிமைப்படுத்தி வாழும்படி என்னை உயர்த்துகிறார் என்று சொல்லி நாம் நம்மையே தேவனுக்கென்று முழுவதும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆகவே ஆராதனையை முழுமனதோடு நாம் பங்கெடுப்பதில் வாஞ்சியுள்ள ஜனங்களாக நாம் இருக்க வேண்டும். ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள பிதாவே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டதின் விளைவு கிறிஸ்துவின் முகத்தை பார்த்து உம்முடைய ஆவியை, கிறிஸ்துவின் ஆவியை, வசனத்தை கேட்கிற உலகமெங்கும் எல்லா இடத்திலும் நீர் வசனத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் மேல் ஆவியானவரை அனுப்புகிறீர். அவர் முத்திரை போடுகிறார்.
நாங்கள் பிதாவுக்கே சொந்தம், பரலோகத்துக்கே சொந்தம், இயேசுவுக்கே சொந்தம் என்று சொல்லி ஆவியானவர் எங்களை முத்திரை போடுகிறது. சபை ஆராதனைகளில் தேவனே, பெரியோர், சிறியோர், பிள்ளைகள், வாலிபர்கள் என்று எல்லோரையும் நீர் முத்திரை போடுகிறேன். அந்த மகிமை இன்றைக்கும் நடைபெற வேண்டும். உமக்கே துதியும் கனமும் புகழும் மகிமை எங்கும் ஏறெடுக்கப்பட வேண்டும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.